ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் வந்து ரைட் சைடில் இருக்கும். அது வந்து ஆன் பண்ணால் லைட் எரியும். நூல் எடுத்து மேலே இன்சர்ட் பண்ணிக்கணும். நூல் ஸ்டாப்பர் மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் இருந்தால் போதும். ரொட்டேட் ஆகிற அளவுக்கு கேப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாபின் எடுத்துகிட்டு மேலே புஷ் பண்ணிக்கணும். த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு அடுத்ததில் வந்து கிளாக் வைஸ் யூட்டர்ன் பண்ணணும். பாபின்லேயும் வந்துட்டு கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் பண்ணணும். ஒரு 3 or 4 ஸ்டெப் ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட்டில் மூவ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸஸாக நூல் உள்ளே போகிறதுக்காக கை வச்சிங்கன்னா பெடல் அழுத்தும்போது உள்ளே லாக் ஆகிடும். அதே மாதிரி ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். பாதியிலே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு போதுன்னா பாதியிலே எடுத்துக்கலாம். நார்மல் பொசிஷன் தள்ளிட்டு எடுத்துடணும். சைடில் வந்து கட்டர் இருக்கும். சைடில் கட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாபின் போடுற டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பாபின் கேஸ் எடுக்கும்போது ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு பாபின் நம்ம லோட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை உள்ளே போட்டுட்டு த்ரெட்டை இழுத்தா அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வச்சு உள்ளே அப்படியே லாக் பண்ணிக்கணும். பாபின் கேஸ் போடும்போது அந்த நாப் வந்து மேலே பார்த்த மாதிரி உள்ளே வச்சுட்டு புஷ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் த்ரெட்டை உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அக்சசரி பாக்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். வீலை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த நாப் வந்து மேலே அதாவது நூல் போடுறதுக்கு முன்னாடி வீலை வந்து நம்ம பக்கம் தான் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் அந்த டேக் ஆஃப் லிவர் வந்து மேலே வந்துடும். இது வந்து ஒன்லி ஃபார் பாபின் லோடிங்கு. அதிலேருந்து நூலை எடுத்துடணும். பேக் சைடில் லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாப் இருக்கும். அதில் லாக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்து யூட்டன் மேலே போயிட்டு யூட்டன் இந்த இடத்துல வந்து லாக் ஆகணும். இந்த டேக் ஆஃப் லிவரில் லாக் ஆகணும். கீழே வந்து பார்த்தா நீடிலுக்கு மேலே வந்து ஒரு சின்ன மைனஸ் மாதிரி நாப் இருக்கும். த்ரெட்டையும் மைனஸ் மாதிரி பிடிச்சிட்டு ரைட் கையை உள்ளே வச்சுட்டு வெளியில் எடுத்திங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ வந்து நூல் வந்து நம்ம மேனுவலாகவும் கோக்க முடியும், ஆட்டோமேட்டிக்காகவும் கோக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக கோக்கணும் அப்படின்னா நீடில் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு வைக்கணும். வீலை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நீடில் வந்து மேக்ஸிமம் ஹைட்டு வந்துடும். வீலை எப்போவுமே நம்ம பக்கம் தான் ரொட்டேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நீடில் மேக்ஸிமம் ஹைட்டு வச்சுட்டு ஒரு விரல் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கணும். இதை வந்து 2 விரலால் பிடிக்கணும். டவுன் பண்ணும்போது அந்த இடத்துல நூல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டவுன் பண்ணிவிட்டு கூட நம்மளால் நூல் வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீடில் டச் பண்ணிவிட்டு கையை மேலே தூக்கிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். ரெண்டுத்தையும் சேம் டைமில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து பேக் சைடில் இருக்கும். இப்போ வந்து இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ வந்து டவுன் பண்ணும்போதே நூல் வச்சுக்கிறோம். ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு நீடில் டச் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் கையை மேலே தூக்கிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து பேக் சைடில் போயிடும். கையில் கோக்குனாலும் கொத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு டு பேக் நூலை பிடிச்சிட்டு வீலை சுற்றணும் அப்படின்னா கீழே இருக்கிற நூல் மேலே வந்துடும். இது வந்து எல்லா மிஷின்லேயும் காமனாக பண்ணுறது. ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்டிச். நார்மல் ஸ்டிச்சில் தான் இருக்குது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை லாக் பண்ணணும். அடுத்தது வந்து த்ரெட்டை பிடிச்சி 1 நீடில் டவுன் பண்ணணும். வீலை வந்து மேனுவலாக ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே ப்ராசஸ். ஃப்ரண்ட்டில் வீலை ரொட்டேட் பண்ணி 1 நீடில் டவுன் பண்ணிவிட்டு தான் பெடலில் கால் வைக்கணும். இது வந்து நார்மல் ஸ்டிச். ரிவர்ஸ் தேவைப்பட்டுனா ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸில் போகும். ஃபுல்லாக டவுன் பண்ணணும். அதாவது இந்த ரிவர்ஸ் நாப்பை வந்து ஃபுல்லாக அழுத்தினா தான் ரிவர்ஸில் போகும். அதாவது டிசைன் சேஞ்ச் பண்ணும்போது நீடில் மேலே இருக்கணும். டிஸ்டன்ஸ் இது வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. டிசைனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது. இது வந்து லூஸ் ஸ்டிச் வராமல் இருக்கிறதுக்காக இது எப்போவுமே 4லேயே இருக்கலாம். நான் ஜிக்ஸாக் வச்சாச்சு. இப்போ ஜிக்ஸாக் வந்துருச்சு. டிஸ்டன்ஸை இப்போ வந்து கம்மி பண்ண போகிறோம். ஜிக்ஸாகோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ கம்மி பண்ண போகிறோம்.
ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டில் மேலே இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்டன்ஸ், தையல் சின்னது பெருசு வைக்கிறது. 0.5 வச்சுருக்கேன். இப்போ வந்து தையல் வந்து க்ளோஸ்டாக வரும். க்ளோஸ்டான நெருக்கமாக வரும். இப்போ வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மி பண்ண போகிறோம். 5ல் இருக்கிறது இல்லையா, அது வந்து 2ல் இப்போ வச்சுருக்கேன். ஜிக்ஸாகோட சைஸ் கம்மியாகிடும், அதாவது ஒரு டிசைனோட சைஸை கம்மி பண்ணுறது. இப்போ வந்து டிசைனோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது எப்போவுமே பையில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் டிசைன்ஸ் வரும். ஜிக்ஸாகுக்கு அடுத்த தையல் இது வந்து எதுக்காக அப்படின்னா, கிழிஞ்ச துணியை ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்காக. தையல் பிரிக்கிறது வந்து நம்ம மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதால் கிளாத்தை கிழிக்கவும் முடியும். 3rd ஸ்டிச்சு கிழிஞ்சு தைக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0.5, வித் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 5. இதை ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கேப் தெரியும், அந்த கேப்புக்கு நேராக விட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியாக லாக் ஆகிடும். கரெக்டாக நம்ம கைட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து லாக் ஆகிடும். ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கிழிஞ்சது தெரியாது. சேம் அதே கலர் நூல் போட்டோம் அப்படின்னா, கிளாத்துக்கு மேட்சிங்கான நூல் போட்டால் சுத்தமாக தெரியாது. எப்போ டிசைன்ஸ் மாற்றினாலும் வீலை ரொட்டேட் பண்ணி நீடில் மேலே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எல்லாமே டிசைன்ஸ் தான். அந்த 3 டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, டார்க்காக தெரியும் பிளாக் கலரில், அந்த டிசைன்ஸுக்குமே வந்துட்டு 0.5 தான் வைக்கணும். அது கிழிஞ்சது தைக்கிறதுக்கும் 0.5 தான் வைக்கணும், கிழிஞ்சது தைக்கிறதுக்கும் 0.5 தான் வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரன்னிங்கில் கிளாத்தை ரொட்டேட் பண்ண முடியும். நெக்குக்கு தகுந்த மாதிரி, சேரீ பார்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்டிச்சையுமே பண்ண முடியும். இப்போ ஒரே இடத்துல 3 தையல் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம தைச்சது எல்லாமே பிளாக் கலர் ஸ்டிச்சு. ப்ளூ கலர் ஸ்டிச் வேணும் அப்படின்னா மேலே வந்து S1 வைக்கணும். ப்ளூ கலர் ஸ்டிச்சஸ் எல்லாமே S2 வச்சிங்க அப்படின்னா ரெட்டில் இருக்கிற எல்லா தையலுமே வந்துடும். இப்போ அடிக்கடி தையல் பிரியுது அப்படின்னா நம்ம S1ஓ இல்லை S2ஓ வச்சு தைச்சோம் அப்படின்னா சிங்கிளாக வர வேண்டிய தையல் வந்து ட்ரிபிளாக வரும், அதாவது ஸ்ட்ராங்காக வரும். தையல் நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் ஸ்டிச்சஸை போட்டுக்கலாம். மீதி இருக்கிற எல்லாமே டிசைன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அது நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் ஸ்டிச் வேணுமா இல்லை ரெட் கலர் ஸ்டிச் வேணுமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து ப்ளூ கலர் ஸ்டிச் வச்சுருக்கேன். இப்போ ப்ளூ கலரோட அவுட்புட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரெட் கலர் தையல் வேணும் அப்படின்னா அதே இடம்தான் S2 வச்சுக்கணும், அவ்வளோதான். அதாவது பிளாக்கில் இருக்கிற தையலுக்கு நம்பர் வச்சுக்கிறோம். பிளாக்கில் இருக்கிற தையலை சின்னதாக வைக்க முடியும், பெருசாக வைக்க முடியும். ப்ளூவில் இருக்கிற தையலை சின்னது பெருசு பண்ண முடியாது, அதனால் S1 S2. ஆனால் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த டிசைனோட சைஸை வேணால் நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். கிளாத்தை வெளில எடுக்கும்போது லிஃப்டரை அப் பண்ணிவிட்டு நீடில் வந்து மேக்ஸிமம் ஹைட் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். மேக்ஸிமம் ஹைட் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக வரும். அதாவது கிளாத்தை வெளில எடுக்கும்போது இந்த 2 நூல் தனியாக பிரிஞ்சு தெரியணும். சைட்லேயே கட்டாக இருக்கும், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபூட்டரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தர மாதிரி. இது வந்து ஜென்ரல் ஃபுட்டு. பேக் சைடில் கை வச்சு ஜஸ்ட் இப்படி முன்னாடி தள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். லாக் பண்ணுறது சென்டரில் வந்து ஒரு கம்பி மாதிரி தெரியும், அதை எடுத்து அந்த ஃபைபரோட கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் உள்ளே வச்சு பேக் சைடில் புஷ் பண்ணோம் அப்படின்னா அது லாக் ஆகிடும்.
மோஸ்ட்லி மிஷினில் கொடுக்குற எல்லா ஃபுட்டருமே புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீக்கோ ஃபுட்டு, இந்த சேரீ பார்டரில் உருட்டி அடிக்கிறது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஃப்ராக்லலாம் எட்ஜஸில் உருட்டி அடிச்சிருப்பாங்கள்ல, பீக்கோன்னு சொல்லுவாங்க. அது பண்ணுறதுக்கு சேரீ பீக்கோ பண்ணுறது ஜிக்ஸாக்கு டிஸ்டன்ஸ் டூ. இது வந்து 5ல் இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரவுண்டு ஷேப்பாக டைட்டாக கிடைக்கும். 5ல் இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். சேரீயை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினிஷிங்காக ஈவனாக எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு எட்ஜஸை வச்சு லாக் பண்ணிவிட்டு நூலை பிடிச்சி எப்பவும் போல் ஒரு ஊசி இறக்கிட்டு ப்ளைனாக கீழே இருக்கிற கிளாத்தை ஃபோல்டு பண்ணி அந்த கேப்பில் விட்டுட்டு தைக்கும்போது அந்த நூலை இழுத்திங்கன்னா கிளாத்து வெளியில் வரும். ஸ்டார்டிங் கிளாத் வெளில வந்துருச்சுன்னா அந்த நூலை விட்டுடலாம். இந்த ஃபோல்டிங் மெத்தடை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக அழகாக வந்துடும். இப்போ சேரீ பிக்கோட அவுட்புட்டு வந்துருச்சு. அதேமாதிரி கிளாத்தை வெளில எடுக்கும்போது நீடில் மேக்ஸிமம் ஹைட் வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக வரும், கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோல் பண்ணி அடிக்கிறதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிப்பர் ஃபுட்டு. ஜிப்புக்கு வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே இருக்கும். நம்மளுக்கு எந்த சைடு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் போட்டு நம்மளால் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஜிப்பு தைக்கும்போது வித் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 0 வச்சுக்கணும், நார்மல் ஸ்டிச் வச்சுக்கணும். இதில் வந்து நார்மல் ஸ்டிச் வச்சுக்கணும். 0 வச்சிங்கன்னா தான் ஃபூட்டரில் வந்து நீடில் இடிக்காது. ஜிப்பு தைக்கும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து 5ல் வச்சுக்கணும் வித்து. ஜிப்பு தைக்கும்போது 0, நீடில் பொசிஷன் சென்டராக வரணுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம 0ல் வச்சுக்கிறோம். மற்றபடி 5. இது வந்து பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கான ஃபுட்டர். பட்டனை எடுத்து நம்ம பேக் சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா பட்டனோட அளவு வந்து மெஷர்மெண்ட் ஆகிடும். இது வந்து நைஃப் மாதிரி தான், சென்டரில் ஓப்பன் பண்ணும். பேக் சைடில் பட்டனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பட்டனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல் வந்து அவுட்புட் கிடைச்சிடும். பெரிய பட்டன் வச்சா பெரிய ஹோல் வரும், சின்ன பட்டன் வச்சா சின்ன ஹோல் வரும். லாக் பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான். லாக் பண்ணிவிட்டு ஆட்டோ த்ரெட்டருக்கு பின்னாடி இருக்கிற நாபை டவுன் பண்ணி பேக் சைடில் புஷ் பண்ணிக்கணும். லைட்டாக ஒரு ஸ்டெப்பு புஷ் பண்ணிக்கணும். பட்டன் ஹோல் செட்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸ் வச்சுட்டு மேலே டிஸ்டன்ஸ் வந்து 0.5. இது வித்து வந்து 5. காஜான்றது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு பட்டன் ஹோல் செட்டிங்கை வச்சுட்டு 0.5 வச்சுக்கணும். கிளாத்து நம்மளுக்கு உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை பிடிச்சி 1 நீடில் டவுன் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நூலை பிடிச்சி 1 நீடில் டவுன் பண்ணால் போதும். டவுன் பண்ணிவிட்டு பெடல் அழுத்தினா தான் அதுவாக பேக்கில் போயிட்டு அதுவாக ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் வந்த உடனே நம்ம மேனுவலாக காலை எடுத்துடணும். காலை எடுத்துட்டு லீவர் ஆப் பண்ணிவிட்டு இல்லை எடுத்து கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அடிஷ்னலாக இருக்கிற நூலை வந்துட்டு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கணும். நான் டெமோன்றதால அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தையல் பிரியாமல் இருக்கும், கொஞ்சம் லாங் லைஃப் வரும். டபுள் சைடில் ஏதாவது ஒரு சைடில் லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்டரில் புஷ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும், பட்டன் ஹோல் கிடச்சிடும். இது வந்து ஸ்மூத்தாக பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அடுத்த ஹோல் வேணும்னா அது வந்து பேக் சைடில் ஒரு டைம் புஷ் பண்ணணும். பேக் சைடில் புஷ் பண்ணணும், இல்லைனா ரிலீஸ் அதாவது பட்டன் ஹோல் ப்ராப்பராக வராது, ஒரே இடத்துல ஸ்டிச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபுல்லாக அது மேலே தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ஸ்டிச்சிங். பட்டன் ஸ்டிச்சிங்க்கு எந்தெந்த ஃபூட்டர் அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிளேட் மிஷினில் கொடுத்துருப்பாங்க. இந்த நீடில் பிளேட்லேயே 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் லாக் ஆகிற மாதிரி 2 டாட்ஸ் இருக்கும். இந்த டாட்ஸை எடுத்து கரெக்டாக அதில் வச்சுக்கணும். அது சின்னதாக இருக்கிறது வந்து பேக் சைடு இருக்கணும், பெருசாக இருக்கிறது ஃப்ரண்ட் சைடில் வச்சு புஷ் பண்ணிக்கணும். இப்போ பிளேட்டுக்கு கீழே இருக்கிற நூலை மேலே எடுக்கணும். வீலை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற நூல் மேலே வந்துடும். இப்போ பட்டனை பிடிச்சிக்கிறதுக்காக ப்ளூ கலரில் ஒரு ஃபூட்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புஷ் பண்ணி லாக் பண்ணுற டைப்பு தான். புஷ் பண்ணால் லாக் ஆகிடும். பட்டன் தைக்கிற செட்டிங் வந்துட்டு ஜிக்ஸாக்கு. இது இப்போ நம்ம தைக்கிறது வந்து நார்மல் பட்டன் அப்படின்றதால சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன், 4. கிளாத்தை எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பட்டனில் வந்து மொத்தம் 4 ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ளஸ் மாதிரி வச்சுக்கணும். 2 ஹோல் இருந்தால் மைனஸ் மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா ஜிக்ஸாக்ன்றது லெஃப்ட் ரைட்டில் தான் இறங்கும். 4 ஹோல்ஸ் இருக்கிறத ப்ளஸ் மாதிரி வச்சுக்கிறோம்.
லிவர் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாகவும் தூக்க முடியும். தூக்கிட்டு கொஞ்சம் பெரிய பட்டனா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தூக்கிட்டு உள்ளே வச்சுட்டு டவுன் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டை கையில் பிடிச்சிட்டு வீலை வந்து மேனுவலாக ரொட்டேட் பண்ணணும். நீடில் வந்து டபுள் சைடு இறங்குதான்னு செக் பண்ணிவிட்டு தான் பெடலில் கால் வைக்கணும். ஒரு சைடு தைச்சிட்டோம் அப்படின்னா அப் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணணும். பட்டனை பொறுத்தளவுக்கு டபுள் சைடு நீடில் இறங்குதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் பெடல்லையே கால் வைக்கணும். தச்சாச்சு. இதுக்கும் அதே மாதிரி பட்டன் ஹோலுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பட்டன் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் தைக்கும்போது மறக்காமல் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் டெமோன்றதால கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தைக்கும்போது மறக்காமல் முடிச்சு போட்டுக்கோங்க. லாங் லைஃப் போகும். முடிச்சுன்றது 2 நூலை பிடிச்சி நார்மலாக எப்போவும் யூஸ்வலாக போடுற முடிச்சு தான். பட்டன் ஹோலுக்கு மட்டும் வந்துட்டு 2 செட்டு யூஸ் பண்ணிக்கணும். மற்றதுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு சிங்கிளாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு மட்டும் டபுள். இப்போ வந்து கிளாத்து வந்து நேராக போகுதா சைடாக போகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெஷர்மெண்ட்டுக்காக அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், 1 இன்ச்சு பிடிக்கணும் 1.5 இன்ச்சு பிடிக்கணும் அப்படின்னா டெய்லர்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து மார்க் பண்ணிவிட்டு தைப்பாங்க. இப்போ இதுதான் புது கிளாத் அப்படின்னா இந்த இடத்துல தையல் நேராக வரணும் அப்படின்னா இப்போ நார்மல் ஸ்டிச் செட் பண்ணியாச்சு. இந்த பேக் சைடில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கிளாத் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து அதை டவுன் பண்ணிக்கணும். அதாவது இதை டச் பண்ண மாதிரியே கிளாத் போச்சு அப்படின்னா கிளாத் நேராக போகுதுன்னு அர்த்தம். எப்பவும் பண்ணுற மாதிரி நூலை பிடிச்சி வீலை ரொட்டேட் பண்ணி ஒன்னிட்டு டவுன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதாவது புதுசாக பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் சைடாக போனாலும் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் சைடாக விடுறேன் பாருங்கள், இந்த கேப் விலகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். எடுக்கும்போது எப்பவும் சொல்கிற மாதிரி நீடில் மேலே வச்சுட்டு எடுத்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒன்லி கிளாத்தை மெஷர் பண்ணுறதுக்காக, அதாவது கைட் பண்ணுறதுக்காக மட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீடில் சேஞ்ச் பண்ணுற ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அக்சசரிஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு லூஸ் பண்ணிக்கணும். நீடியில் கையில் பிடிச்சிக்கிட்டு அதை வந்து லூஸ் பண்ணிக்கணும். நீடியில் பிடிக்காமல் லூஸ் பண்ணிங்கன்னா நீடில் உள்ளே விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீடியில் பிடிச்சிட்டு லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடிலில் வந்து ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து பேக் சைடு வச்சுட்டு, ரவுண்டாக இருக்கிறது நம்ம முன்னாடி பக்கம் வச்சுக்கணும். தொட்டு பார்த்துட்டு அப்படியே உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மேலே தள்ளினீங்கன்னா அங்கே போய் இடிக்கும். அதேமாரி நம்ம லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீடில் வந்து ஸ்மூத்தாக மேலே போய் உட்காரும். ஃபுல்லாக மேலே தள்ளி டைட் பண்ணிக்கணும். நீடில் ப்ராப்பராக போடலைனாலும் ஸ்டிச்சஸ் ப்ராப்பராக வராது. கை டைட்டு பத்தாது, அதனால் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் தொட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். ஸ்டெப்பு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நீடில் கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைனாக இருக்கும். பேக் சைடில் ஸ்டெப்பு இருக்கிற மாதிரி நீடியில் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஃபார் பேக் சைடு, ஸ்டெப்பு ஃபார் பேக் சைடு. நூல் சிக்கிக்கிச்சு, துணி மாட்டிக்கிச்சு அப்படின்னா எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அக்சசரி பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பாபின் கேஸ் போடுற ஏரியாவில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 லாக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து லெஃப்ட்டில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் தள்ளணும் மேலே, ரைட்டில் இருக்கிற ரைட் சைடில் தள்ளணும் மேலே. தள்ளிட்டீங்க அப்படின்னா எல்லாமே செட்டாக வந்துடும். இது எல்லா டேபிள் டாப்புக்கும் காமனாக இருக்கிறது. டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும் மறக்காமல். அதையும் எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ நூல் சிக்குனாலும் துணி மாட்டினாலும் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுக்கும்போது நம்ம எப்போவும் ரிலீஸ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதே கான்செப்டில் தான் ரிலீஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும். சி பொசிஷனில் அதை வச்சுக்கணும். இதுதான் சி. நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் போடணும் மந்த்லி ஒன்ஸ். ரைட் சைடில் ஒரு ட்ராப் ஆயிலு, இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒரு ட்ராப் ஆயிலு, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ட்ராப் ஆயிலு. அதுக்கப்புறம் நம்ம வீல் ரொட்டேட் பண்ணும்போது மூவிங் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ட்ராப் ஆயில். நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ட்ராப் ஆயில் போடணும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். சி பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டு அடுத்தது ஆப்போசிட் சி. இதை ஆப்போசிட் சியில் வச்சுட்டு கையை பொறுமையாக எடுக்கணும். ஸ்மூத்தாக வச்சு அங்கே நிற்கும். கை தொட்டால் கையோடே வந்துடும்.
பொறுமையாக வைக்கணும். அந்த கேப் தெரியுதுல, அடியில் இருக்கிற கேப் எடுத்து உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி டச் பண்ணாலே உட்காந்துரும். அந்த ஃபுல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன நாப் இருக்கும். அந்த சின்ன நாப் எடுத்து இந்த சின்ன கேப்பில் வச்சுக்கணும். உள்ளே வச்சுட்டு நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணணுமோ அதே மாதிரி லாக் பண்ணணும். இதுக்கும் அதே கான்செப்ட் தான். பொறுமையாக வச்சிங்கன்னா லாக் ஆகிடும். லாக்கு, லாக்கு. Thank you for watching.